இதுதான் மார்க்கெட்டோட ஓப்பனிங். கீழே டேட் இருக்குது. ஓப்பன் ஆனது வந்து ப்ரைஸ் வந்து மேலே எக்ஸ்பெக்ட் பண்ண டார்கெட் ரீச் ஆனதுக்கப்புறம் திருப்பி ட்ராப் ஆகிருக்கு. திருப்பி ட்ராப் ஆனதுக்கப்புறம் அதே இடத்துல ஒரு பையிங் இருக்குது. ஸோ இந்த இடத்த பாருங்கள், இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து நமக்கு மார்க்கெட் அப்நார்மலாக மேலே போனது, ரெசிஸ்டன்ஸே இல்லாமல் மார்க்கெட் மேலே போயிருக்கு. அந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிருக்கு. எங்கன்னா 113.5லேருந்து 113.8 இந்த ஜோன் வந்து ஃபுல்லாக மார்க்கெட்டில் ரெசிஸ்டன்ஸாக இனிமேல் ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய உண்டு. இன்றைக்கி ப்ராபப்ளி ஓப்பனிங்கும் இதே ஜோனில் தான், நேற்று எங்கே க்ளோஸ் ஆச்சோ அதே ஜோனில் தான் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸும் இருக்குது. பட் நமக்கு ட்ரெண்டில் எந்த டவுட்டும் இல்லை. ட்ரெண்ட் வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. பட் இவ்வளோ தூரம் மேலே போன மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு ட்ராப் கொடுத்து ஒரு கன்சால்டேட் பண்ணிவிட்டு திருப்பி மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து ப்ராப்ளி என்ன எதிர்பார்க்கலான்னா ஒரு ட்ராப் பண்ணி மார்க்கெட் கன்சால்டேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணலன்னா, ஒன்று பை பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த 110.5 இந்த ஜோனில் தான் மார்க்கெட் கன்சால்டேட் ஆகும் அப்படின்றத எதிர்பார்க்குறோம். 110.5லேருந்து இந்த ஜோனில் கன்சால்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறமா ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டை திருப்பி ரீகெயின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே கீழே நல்லா கொஞ்சம் ஈக்விட்டி, கொஞ்சம் ஃபண்டு, மினிமம் ஃபண்டு வச்சுருக்கிறவங்க கொஞ்சம் கீழே வந்தவொடனே பை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த 110.5 வரைக்கும் பை பண்ணிவிட்டு மேலே போனோன்னே ஆவரேஜ் பண்ணுங்கள். 110.5 வரைக்கும் ஆவரேஜ் பண்ணலாம். இதுக்கு கீழே மார்க்கெட் 110.5க்கு கீழே மார்க்கெட் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபர்தராக ட்ராப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ட்ரெண்டுக்கு ஃபேவரபுளாக ட்ரேட் பண்ணால் இது வரைக்கும் பை பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணலாம். சப்போஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி செல் ஆயிரும் நினச்சி செல்லிங் ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறவங்க, ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் செல்லிங் ட்ரை பண்ணுறது தப்பு கிடையாது, செல் பண்ணலாம் அப்படின்ற, ஏன்னா இது வரைக்கும் ட்ராப் ஆகிற சான்சஸ் இருக்கனால இந்த அட்வான்டேஜ் இன்றைக்கி எடுத்துக்கலாம். செல் பண்ண நினைக்கிறவங்க 114.2 இந்த ஜோனில் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ஷார்ட் போகலாம். ஸோ நீ ட்ரேட் பண்ணுறப்ப பார்க்கலாம் என்ன மாதிரி மூவ்மெண்ட் இருக்குன்னு. ஏன்னா காப்பர் மார்க்கெட்டோட ப்ரைஸையும் வச்சு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா காப்பரும் கொஞ்சம் மேலே தான் இருக்குது. ஸோ ட்ரேட் பண்ணுறப்ப பார்ப்போம். எங்கள் ரெக்கமெண்டேஷன் அடிக்கடி எங்கள் வெப்சைட்டில் பாருங்கள், பார்த்து ட்ரேட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.